மேம் ஒரே கொஸ்டின் சார் 2 பேர் கேட்டிருக்காங்க. மெலட்டோனின் டேப்லெட் டெய்லியும் ஒன்று சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஓகே, 2 பேர் மெலட்டோனின். ஓகே, மெலட்டோனின் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஹார்மோன். ஓகே, உலகத்தில் கடலின் ஆழத்தில் மெலனாப்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இருந்துச்சு, ஒரு மாலிக்யூல்ஸ் இருந்துச்சு, உயிரற்றது. இந்த உயிரற்ற கடலில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் அப்படித்தானே. அந்த காலத்தில் மீன்லாம் வாரதுக்கு முன்னாலன்னு வச்சுக்குவோம், ஒன்றுமே இல்லை. அப்போ 2-3 கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்து இந்த மெலனாப்சின்னு ஏதோ ஒன்று ஒரு கெமிக்கல் அங்கே அது எத்தனையோ கடலில் சகதி, அழுக்கு எல்லாம் இருக்க மாதிரி அது ஒன்று இருந்துச்சு. இந்த மெலனாப்சின் அந்த மாலிக்யூல்ஸோட ஃபோட்டான்ஸ் ஃப்ரம் த சன்லைட் அப்படியே கடலுக்குள்ளே ஊடுருவி வந்து இந்த மெலனாப்சின் கெமிக்கல்ஸோட விளையாண்டுச்சு. விளையாடும்போது உயிர் ஜனிப்பித்தது. அதுதான் இப்போ சயின்ஸ் சொல்லுது, அதை நான் நம்புகிறேன். ஓகே, உயிர் வந்தது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் மெலனாப்சின். இந்த மெலட்டோனின் இல்லாத உயிரினம் இல்லை. இப்போது நம்ம மக்கள், நம்ம இந்த 2 காலில் நடக்கக்கூடிய குரங்குகள் இந்த மெலட்டோனின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தான் கண்டுபிடிக்காங்க, முன்னால் கண்டுபிடிச்சாங்க. பைனியல் கிளாண்டுன்னு ஒன்று செக்ரேட் பண்ணுதுடா. இந்த மெலட்டோனின் லைட் இல்லைன்னா அது செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும், உன்னைய தூங்க வைக்கும், மனதுக்கு அமைதி கொடுக்கும், நல்லா தூங்கலாம் அப்படிங்கிற அளவு தான் இன்றைக்கி வரைக்கும் நிறையா டாக்டர்ஸ்க்கே தெரியுது. நோ, அது 5% தான். உன் உடம்பில் தூங்க வைக்கக்கூடிய அந்த உன் பிளட்டில் சுற்றுற ஹார்மோன் ஆகிய மெலட்டோனின் 5% தான். 95% உன்னுடைய செல்லில், உன்னுடைய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியானது பவர் ஹவுஸ். பவர் ஹவுஸ்னால் ஒரு கூலிங் சிஸ்டம் வேணும், ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும், ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸை நியூட்ரலைஸ் பண்ணி உன் செல் சக்தி ப்ரொடியூஸ் பண்ணும்போது டேமேஜ் ஆகும். அந்த டேமேஜை காப்பாற்றுறதுக்கு இந்த மெலட்டோனின் வேணும். ஏதோ கண்டுபிடிச்சி வைக்காங்க, நான் கண்டுபிடிக்கலை, எங்கள் வீட்டில் நான் கிண்டி எடுக்கலை. ஓகே, பெரிய பெரிய கம்பெனிஸ், டாட்டா 1mgயில் மெலட்டோனின் உள்ள 10 mg மெலட்டோனின் கிடைக்குது. அதை நான் சாப்பிட்றேன், நான் நல்லா இருக்கேன் மேடம்ட்டு எனக்கு ஒரு அருமையான கிளையண்ட் சொன்னார். சரி, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இனிமேல் அந்த டாட்டா 1mg மெலட்டோனினை தான் நான் ஃப்ளாஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ மெலட்டோனின் குறையுது உடம்பில். எந்த மெலட்டோனின் குறையுது? மெயினாக சர்க்குலேட்டிங் மெலட்டோனின் குறையுது. ரத்தத்தில் செக்ரீட் ஆகி சுற்றுற பைனியல் கிளாண்டில் சுற்றுற அந்த ரத்தத்தில் சுற்றுற 5% இருக்குல்ல, அது சடன்னு குறையுது. எப்போலேருந்து குறையுது? 8 வயசுலேருந்து குறையுது. யாருக்கு மெயினாக குறையுது? நைட்டு தூங்காத பிள்ளைகள் உண்டா? ஆமாம், நல்லா பிள்ளைகள் எவ்வளோ நேரம் தூங்கணும்? 20 மணி நேரம் தூங்கணும். குழந்தை பிறந்தவுடன் 20 மணி நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும். வர வர குறையும். கடைசியில் டீனேஜராக வரும்போது தூங்கவே மாட்டாங்க, லேட் ஆகும், ரிவர்ஸ் மெலட்டோனின் நடக்கும், தூங்குறதுக்கே லேட் ஆகும். எப்போலேருந்து குறையுமா? 8 வயசுலேருந்து குறையுமா? 14 இயர்ஸில் பீக் போயிடும். உங்களுடைய சர்க்குலேட்டிங் மெலட்டோனின் அதிகமாயிரும். பிள்ளைகள் முழிச்சே இருப்பாங்க. நிறையா மனநல வியாதிகள் செட்டின் ஆகிறது அப்போந்தான், ஆங்ஸைட்டி. ஸோ அந்த டைமில் பிரெயின் ப்ரூனிங் நடக்கும். பிரெயின் அபரிதமாக கனெக்ஷன்ஸ் வளரும். அதுக்கப்புறம் ப்ரூன் பண்ணும், இயற்கையே ப்ரூன் பண்ணி விடும். எல்லாத்துலேயும் ஆசைப்படும் பிள்ளைகள், எல்லாத்துக்கும் ஆசைப்படும். நான் டாக்டராகுவேன், நான் இன்ஜினியராகுவேன், நான் பைலட்டாகுவேன், நான் டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் ஆசைப்படும். அதுக்கப்புறம் ப்ரூன் ஆகி ஒரு பக்கமாக இன்ட்ரெஸ்ட்டு திரும்பும். அப்போது அந்த ப்ரூன் ஆகும்போது இந்த மெலட்டோனின் குறைவும் சேர்ந்து தூக்கமின்மை, தூக்கம் லேட்டாகும், தள்ளி தூங்குவாங்க. எல்லோரும் 10 மணிக்கு தூங்குவாங்கன்னா இவங்க மட்டும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு 12 மணி, 1 மணி, 2 மணிக்கு தான் தூங்குவாங்க. சில பேரண்ட்ஸுக்கு இது புரியும், சில பேரண்ட்ஸுக்கு புரியாது. அப்போ மனநலம் பாதிக்கப்படும். தூங்கணும், தூங்குறது ஒரு மெயின் விஷயம். ஸோ பிரெயின் ப்ரொடெக்ஷனில் தூங்குறது ஒரு மெயின் விஷயம். ஸோ இப்போ மெலட்டோனின்னு என்னத்தையோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. டாட்டா, நம்ம டாட்டா சோப்புலேருந்து அவர் ராக்கெட் வரைக்கும், ஃப்ளைட் வரைக்கும் விடுறாரு. அந்த டாட்டா பிராண்டில் வந்து நமக்கு 1mg அப்படிங்கிறது அவருடைய பிராண்டு. அந்த டாட்டா 1mgயில் மெலட்டோனின் கிடைக்குதுன்னா ரொம்ப நல்லது. ஃப்ளாஷ் பண்ணுறோம், வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, யூஸ் பண்ணுங்கள். எவ்வளவு சாப்பிடலாம்? இதுவும் ஒரு காமன் கொஸ்டின். மெலட்டோனின் நான் 2 mg சாப்பிடலாமா, 1 mg சாப்பிடலாமா?
10 mg சாப்பிடலாமா? நீங்கள் நிறைய சாப்பிட்றேன்னு சொல்கிறீங்களே. ஆமாம், நான் 60 mg சாப்பிடுவேன். உங்கள் தேவை பொறுத்து. நான் டெய்லி 3 இட்லி சாப்பிடுவேன் மேடம். நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிடுவீங்க? நான் 10 இட்லி சாப்பிடுவேன் அப்படிம்பாரு ஒருத்தர். ஓகே, நான் ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டேன், 1/4 இட்லி தான் என்னால் சாப்பிட முடியும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்காக இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ், அடிஷ்னல் டயட்டரி சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இதோடைய டோசேஜும் மாறுபடும். உங்களுடைய ஸ்வீட் ஸ்பாட் என்னதுன்ட்டு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து இது நல்லா இருக்கா, இதுக்கு ரொம்ப தூங்குறானா, கரெக்டாக தூங்குறானா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுதா, இந்த மெலட்டோனின் எப்படி ஹெல்ப் பண்ணுது சொல்லுவோம், நாங்கள் சொல்லிகிட்டே போயிடுவோம், அவ்வளோதான். அதை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து அது எடுத்து பயன் எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. மேடம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு இப்போ சரியாயிடுச்சு. என்ன ஆனந்தம், என்ன சந்தோஷம். எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அதில் யூஸ் எடுத்து நாங்கள் பயன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை போல் அறிவு வேறு எதுவும் கிடையாது.